வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள்ல கே பாக்யராஜ் சார் ஒருத்தர். திரைக்கதை மன்னன் அப்படின்னே பேசுவாங்க, பாராட்டுவோம். அதே போல பாக்யராஜருடைய ஒவ்வொரு படங்களும் நமக்குள்ளார அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கலகலப்பா கொண்டு போய் கடைசியில அழ வைப்பார் பாக்யராஜ். அதே போல அழ வைத்த அடுத்த நொடியே பாக்யராஜ் நம்மளை சிரிக்கவும் வைப்பார். அதுதான் பாக்யராஜனுடைய திரை ஜாலம்னே சொல்லலாம். பாரதி ராஜா பட்டறையில இருந்து பாக்யராஜ் சார், மணிவண்ணன், கே ரங்கராஜ், மனோபாலா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அதே போல பல மடங்கு பாக்யராஜ் சார்கிட்டே அது வந்தாங்க. பாக்யராஜ்கிட்டேருந்து பாண்டியராஜன் சார் வந்தாரு, பாக்யராஜ் சார்ட்டேருந்து பார்த்திபன் சார் வந்தாரு, வி சேகர் சார் வந்தாரு, லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார், இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பாக்யராஜ் சார்ட்டேருந்து வந்தவங்க. அப்படி ஒருத்தர் ஆர் கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் பாக்யராஜ் சார்ட்ட பல படங்களுக்கு உதவி டைரக்டரா இருந்தவர். பாக்யராஜ் சாருடைய பல படங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். முந்தானை முடிச்சு படத்துல பாத்தீங்கன்னாக்க மளிகை கடைக்கு வந்து முட்டையை வந்து வாங்குவார் இல்லையா பாக்யராஜ் சார், அப்ப அங்க முட்டை வியாபாரம் மளிகை கடை வச்சிருக்கிறவரா நடிச்சிருப்பாரு. தாவணி கனவுகள் படத்துல டெய்லர் கடைக்கு போய் டெய்லர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அங்குஸ்தான் திருடுவார் இல்லையா பாக்யராஜ், அந்த டெய்லர் கடைக்காரரா நடிச்சிருப்பாரு. இப்படி ஆர் கோவிந்தராஜ் அப்படிங்கிற அந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், பல படங்கள்ல பாக்யராஜ் சார்ட்ட உதவி டைரக்டரா இருந்தவர், சின்ன சின்ன ரோல்களையும் நடிச்சவர். அவர் இயக்கிய ஒரு படம் கண்ணை துறக்கணும் சாமி, கரெக்ட் இல்ல? முந்தானை முடிச்சு படத்துல கண்ணை துறக்கணும் சாமி அப்படிங்கிற அந்த பாட்டினுடைய அந்த முதல் வரியை வச்சுக்கிட்டு தன்னுடைய படத்துக்கு தலைப்பாக வைத்தார் ஆர் கோவிந்தராஜ். இந்த படத்தினுடைய டைட்டில் படம் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய குருவுக்கு, என்னுடைய தந்தையும் தாயுமாக இருந்து அடுத்த ஸ்தானத்தில் குருவாக திகழ்கிற இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய ஆசையோட நான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு டைட்டில் கார்டில் பாக்யராஜ் சாரும் கோவிந்தராஜும் சேர்ந்திருக்கிற மாதிரியான படத்தையும் போட்டுருவாரு. இந்த படத்தினுடைய கதை வந்து தாசரி நாராயண ராவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், ஆந்திர திரையில உள்ள மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். அந்த தாசரி நாராயண ராவுடைய கதையை இங்க தெலுங்குல இருந்து கதையை இங்க வாங்கி தமிழ்ல எடுத்திருப்பாங்க. கண்ணை துறக்கணும் சாமி, சிவகுமார், ஜீவிதா, சோ அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி தன்னுடைய உதவி இயக்குனராக இருக்கிற டைரக்டராக வருகிற ஆர் கோவிந்தராஜுக்கு அவர் அப்படியான திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்திருப்பார் பாக்யராஜ் சார். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த கண்ணை துறக்கணும் சாமி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் கண்ணை துறக்கணும் சாமி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனாலயே டைட்டில் அந்த ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் புனிதா சினியார்ட்ஸ், சூலூர் கலைப்பித்தன் ஒருத்தர் ஏடிஎம்கேல பெரிய ஆளா இருந்தவர், அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சாரு. கிட்டத்தட்ட படத்தினுடைய டைட்டில் முழுவதுமே கோவில், கோபுரம், விநாயகர் சிலை, கோவிலுடைய அர்த்த மண்டபம், மகா மண்டபம், தூண்கள் அப்படின்னு கதையில முடிச்சுட்டு கடைசியா படத்தினுடைய டைரக்ஷன் போடும்போது, தயாரிப்பு போடும்போது மதுரை வீரன் சாமியை காமிச்சு, மதுரை வீரனுடைய கண்ணை காமிச்சு கண்ணை துறக்கணும் சாமி அப்படின்னு போட்டு, கண்ணை துறக்கணும்ல 3 சுழி இன்னு வருதுல்ல, அந்த இன்னுக்கு ஒரு புள்ளி வரும்ல, அந்த புள்ளிலையும் கண்ணை வச்சிருக்கிற விதம் எல்லாமே பாராட்டுக்குரிய வகையில இருக்கும். கலகலன்னு ஜாலியாக போகிற படம் தான் இந்த கண்ணை துறக்கணும் சாமி அப்படிங்கிற படம். இது பாக்யராஜ் சார் தன்னுடைய சிஷ்யர்கள் நிறைய பேரை வச்சிருந்தாரு. இளமுருகு அப்படின்னு ஒரு அண்ணன், அந்த இளமுருகு சாரும் பாக்யராஜ் சார் படங்கள்ல உதவி டைரக்டரா இருந்தவர், நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாரு. அந்த இளமுருகு வந்து இப்ப திருச்சியில லால்குடி கிட்ட பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற ஏழை மக்களுக்கு பல உதவிகளையும் தன்னால முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு இளமுருகு அண்ணன். அந்த இளமுருகு அண்ணன் அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு, ஐயோ பாக்யராஜ் சாருடைய பயங்கர வெறியனா இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதெல்லாம் நீங்க சொல்றீங்களேங்க ஒரு காட்சியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இளமுருகு அண்ணனும் என்கிட்ட பேசுவாரு. இந்த சமயத்துல அந்த ஆர் கோவிந்தராஜ் சார் இப்ப எங்க இருக்காரா, எந்த ஊர்ல இருக்காரு என்னங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அந்த கண்ணை துறக்கணும் சாமி பாக்யராஜுடைய சிஷியர்கள் அத்தனை பேர்ல அவரும் ஒருவர். அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த படத்துல ரொம்ப யதார்த்தமா நடித்து கலகலப்பாக நடித்த சிவகுமார் சாருடைய நடிப்புங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நடிப்பா இருக்கும். சோவுடைய கேரக்டரும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை முடிஞ்சா யூடியூப்ல இருக்கு, இந்த படத்தை பாருங்க. பாக்யராஜ் சாருடைய சிஷ்யன் அந்த தெலுங்குல இருந்து கதையை எடுத்து பாக்யராஜோட ஸ்கிரிப்டையும் வச்சுக்கிட்டு வசனத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்துட்டு முடிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம்.